மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு அவர் பார்த்தீங்கன்னா வந்து இறந்திருந்தார் அப்படிங்கிற அந்த செய்தி பார்த்தீங்கன்னா வந்து உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய இரங்கலை வந்து நேரிலே செலுத்தி அஞ்சலி செலுத்தியிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி செலுத்தி வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ அவரை பற்றி ஒரு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. அதாவது அஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட படத்தோட ப்ரொமோஷன் பற்றி சூப்பர் ஸ்டார் பேசிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து இதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது அப்படி என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பேசலைங்க, ஓகேங்களா. பட் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்ட் அவங்க கூட வந்து அவங்க தம்பின்னு சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்து சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதாவது ப்ரோமோ வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நீங்கள் அந்த கூலிங் கிளாஸ் போட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் வந்து வாண்டடாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர் கேட்கும்போது அதுக்கு வந்து நெல்சன் நல்ல டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க வந்து வாண்டடாக வந்து அந்த ப்ரோமோவை பற்றி வந்து அந்த இடத்துல பேசியிருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் நம்ம பேச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து மதிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது அந்த ஒரு பாணியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசியிருக்காரு. தவிர அவர் வாண்டடாக வந்து ப்ரோமோ பார்த்தீங்களா, ப்ரோமோ எப்படி இருந்துச்சு, எப்படி நல்லா இருந்துச்சா, நல்லா ஸ்டைலாக கிளாஸ் தூக்கி நான் கண்ணில் வந்து மாட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் கேட்கவில்லையே. ஏங்க அவருக்கு தெரியாதா இடம் பொருள் ஏவல் எந்த இடத்துல வந்து எதை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறது? ஏங்க அவரே வந்து ஸ்கெட்யூல் மேனேஜ் சொல்லியிருக்காருங்களே, திறமை சொல்லும், எப்படி பேசணும்னு அரங்கம் சொல்லும், எவ்வளோ பேசணும்னு அனுபவம் சொல்லும், என்ன பேசணும், எவ்வளோ பேசணும், எங்கே பேசணும், பேசக்கூடாது அப்படிங்கிறத. அதாவது அவருக்கு தெரியாதான்னு கேட்குறேன், எந்த இடத்துல எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது. அவங்க கேட்டாங்க, அந்த கேட்ட கேள்விக்கான டெஃபினேஷன் கொடுத்தாரு, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் நடந்த உண்மைகள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வீடியோ வந்து ஃப்ரெண்டில் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.